டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்பாவின் நிழல் என்ற தலைப்பிலே நான் படித்ததில் எனக்கு பிடித்தமான ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அருணாசலம் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். முகட்டை வெறித்தபடியே பார்த்து கொண்டு அந்த கூடத்திலே இருக்கின்றார். அங்கு தந்தையினுடைய மரணக்கிரியை முடிந்து 16வது நாள் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது எல்லோரும் உறவினர்கள் கதைத்து சந்தோஷமாக தங்களுக்குள் பழைய கதைகளை கதைக்கும் சிரிப்புமாக இருப்பதை பார்த்து யோசித்து கொண்டு யோசிக்கின்றார். தன்னுடைய தந்தை எவ்வாறு கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர், அந்த தந்தையை தான் சரியான முறையில் நடத்தவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் அவருக்குள் அப்போது வருகின்றது. ஏனென்றால் அந்த தாய் இவர் பிறந்த போதே அந்த தாய் இறந்து விடுகின்றாள். ஆகவே அந்த தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு கூலி தொழிலுக்கு சென்றுதான் இவரை வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரும்போது இவர் என்ன செய்கின்றார் என்றால், அந்த தகப்பன் தன்னுடைய அந்த பழைய சைக்கிளிலே இவரை எல்லா இடமும் கூட்டி கொண்டு செல்வார், காட்டுவார். சிறு பிள்ளையாக இருக்கின்ற போதும் வளர்ந்த பிறகு இவர் சொல்லுவார், ஒரு ஸ்கூட்டர் வேண்ட கூட காசு இல்லாத ஒரு பிச்சைக்கார குடும்பத்திலே நான் பிறந்திருக்கின்றேன் என்று சொல்லி எந்த நாளும் அந்த குறியை அது எல்லாவற்றையும் ஒரு அந்த எதிர் மனப்பாங்குடனே தகப்பனை பேசிக்கொண்டு திரிவார். அவைய தகப்பன் தான் அந்த தன்னை கூலி வேலை செய்கின்ற பணத்திலே இருந்து இவருக்கு அந்த கடையிலே அந்த தீன்பாண்டங்களை வேண்டி கொண்டு வரும்போது இவர் சொல்லுவார், இந்த ரோட்டில் விற்கிற இந்த சாப்பாடுகளை சாப்பிடணும் என்றது எந்த தலைவிதியா போச்சுதுன்னு சொல்லி இந்த தகப்பன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவற்றை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை பற்றி இவர் கவலைப்பட மாட்டார், குறியே சொல்லி கொண்டிருப்பார். ஒரு முறை இவருடைய படிப்பு செலவுக்காக தந்தை அந்த அயலவர்கள் வேண்டிய காசு கொடுக்கவில்லை என்று அவர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்படுகின்றது. தந்தையாருக்கு போட்டு அடித்து விடுகிறார்கள் எல்லோரும். இவரும் தன்ற பங்குக்கு இப்படி ஒரு கேவலங்கட்ட வாழ்க்கை வாழ்றியோன்னு சொல்லி தானும் அவரை மனதாலும் நோகாடிக்கின்றார். ஆகவே அந்த இவ்வாறான அந்த கஷ்ட நிலையிலும் இவரே தான் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கொண்டு உயர் படிப்புக்கு அனுப்பி இவர் நல்லாக படித்து இவர் ஒரு கம்பெனியிலே ஒரு மேனேஜராக இருக்கின்றார். ஆகவே அவர் தங்களுடைய கிராமத்திலிருந்து பட்டணத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அவருக்கு திருப்தி. என்ன அப்பா, அந்த கிராமத்திலிருந்து நான் இந்த தனிய வந்ததே தனக்கு பெரிய விடுதலை. அந்த கந்தலுடையோட அழுக்கு நிறைந்த அந்த தந்தையை தான் பார்த்து கொண்டிருப்பதை விட தான் நிம்மதியாக இருக்கின்றேன் என்று பெருமூச்சு விட்டு 2 வருடங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார். ஆனால் தந்தைக்கு எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை. 2 வருடம் கழித்து ஒரு நாள் இவரை தேடி தந்தை வருகின்றார். தந்தை வந்தபோது அந்த வீட்டிலே ஒரு தன்னுடைய நண்பர் ஒருவருக்குரிய பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அவை கோலிங் பெல்லி அடித்த போது இவர் திறந்ததும் தந்தையை காண்கின்றார். இந்த கசங்கின கந்தல் உடையுடன் ஏன் வந்தா என்று சொல்லி கேட்கிறார். உன்னை பார்த்து உன்னுடைய 2 நாள் இருந்து சாப்பிட்டு போகணும் என்று வந்தேன் என்று சொல்கின்றார். அப்போ வேணுமென்னா இன்னும் 2 இட்லியே ஊர்ல வேண்டி கூட சாப்பிட்டு இருக்க வேண்டியதான், எவ்வளவு தூரம் என்னத்துக்கு வந்து நீங்கள் போங்கன்னு சொல்ல அவருக்கு அந்த திகைத்து போயின்ற தந்தை சொல்கின்றார், நமக்கு விருப்பமான இந்த தின்பண்டங்களை வேண்டி கொண்டு வந்து நான் அதை வேண்டி அங்கே அந்த வாய்க்காலுக்குள் வீசி எறிந்துதான் உங்களுக்குரிய இடம் இங்கே போங்கன்னு சொல்லி போட்டு கதவை சாத்தி விட்டு உள்ளுக்கு போய் அவர் அந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றார். அது அந்த கொஞ்ச நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார். ஆகவே ஊர் வந்த தந்தை எல்லோருக்கும் சொல்கின்றார், நான் போன போது எனது மகன் வடிவாக எனக்கு இறைச்சியும் சமைச்சு மீன் சமைச்சு சாப்பாடு தந்து வயிறு முட்டை சாப்பாடு தந்து விட்டார். அந்த மகிழ்ச்சியில நான் இருக்கிறேன் என்று அங்கிருந்து வந்து 2வது நாள் இவர் சாப்பாடு ஒன்றும் சாப்பிடாமலே இவர் மார்படைப்பு வந்து இறந்து விடுகின்றார். அப்படியே இறந்தது கிராமத்திலிருந்து வந்த அந்த மரண செய்தியை பார்த்து இவர் வருகின்றார். வேண்டா வெறுப்பாக ஐயோ தனக்கு ஒரு பெரிய சுமை முடிஞ்சதுன்னு நினைச்சு கொண்டு கொள்ளிய வைத்து திரும்பி கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கின்ற ஒரு நாட்டாண்மை கேட்கின்றார், நீங்கள் அப்பாவை சாகடிச்சு போட்டீங்களே என்று சொல்லும் பொழுது இவர் இந்த மனுஷன் அங்க நடந்தது எல்லாத்தையும் ஊரெல்லாம் பத்த வச்சு போட்டு நான் என்னென்ன நீங்க தலை நிமிர்ந்து நடப்பேன் நினைச்சு கொண்டு தலையை குனிந்த போது, தமிழ் நீ தலை குனியாத,
நீ அங்க 2 நாளும் அவரை இருந்த நாட்கள் மிகவும் சந்தோஷமாக நிறைய விரும்பின சாப்பாடு எல்லாம் வேண்டி கொடுத்து வடிவா சாப்பாடை கொடுத்து வச்சிருக்கிற. இங்க வந்து 2 நாள் அவர் சாப்பிடல. என்னன்னா நிறைய சாப்பாடு அங்கே வயிறு முட்டை சாப்பிட்டதாக கூறி சாப்பிடவில்லை. நீ இந்த கடவழி கண்ட எண்ணெய் எல்லாம் கொடுத்துத்தான் அவருக்கு வருத்தம் வந்து இறந்து விட்டார் என்று சொல்கின்றார். அதை எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு மௌனமாக இங்கே வந்தவர் வரும்போது தந்தை வழி உறவினர் ஒருவருடைய மகளை இவருக்கு திருமணம் பேசி வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர் சொல்கின்றார், அந்த இவருக்கு திருமணம் பேசிய அந்த பெண்ணினுடைய தந்தையார் சொல்கின்றார், இந்த அலுமாரிக்குள் இருக்கின்ற பழைய உடுப்புகள் எல்லாத்தையும் கொண்டு போய் முதல்ல இந்த எச்சில்களை எல்லாத்தையும் கொண்டு எறியுங்கோ, இதழுக்கு ஒன்றும் வச்சிருக்க கூடாது, நேற்றே கொண்டு போய் எல்லாம் நீங்கள் இதோ போட்டு எரிச்சிருக்கணும். அப்போதுதான் இவர் அந்த தந்தையினுடைய கிழிந்த ஆடைகளை எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு கட்டி வச்சு கொண்டு சொல்கின்றார், அப்படி அந்த தந்தையினுடைய ஆடைகளை விங்கி வச்சிருக்கின்றது அது எச்சில் கூடாது என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தில் எச்சிலில் வந்தவன் நான் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொன்னார். அவர் சொல்ற, என்னுடைய மகள் இந்த வீட்டுக்கு வாழணும் என்று சொல்லி சொன்னால் இவற்றை எல்லாம் அகற்றி போட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே அவர் சொல்கிறார், அப்படியான ஒரு மனநிலையோட வார பெண் எனக்கு வேண்டாம், நீங்க வேணுமென்றால் அந்த பெண்ணை வேற யாருக்கும் திருமணம் செய்து கொடுங்கள், தந்தையினுடைய நினைவோட தந்தையினுடைய இடத்திலே நான் வாழப்போகின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, சில பேருக்கு அந்த கண்கட்ட பின்புதான் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். நாங்கள் இருக்கும் காலத்தில் எங்களுடைய பெற்றோருடைய அருமையை தெரியாமல் நாங்கள் அவர்களை புறக்கணித்து விட்டு அவர்கள் இறந்த பின் அவர்களினுடைய நினைவுகளை நாங்கள் சுமப்பதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே இருக்கும் காலத்திலே அவர்களை நாங்கள் அன்பாக பண்பாக நடத்துவதன் மூலம் அவர்களை மகிழ்ச்சியாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும். இறந்ததன் பின்பு தான் நாங்கள் அந்த தந்தையினுடைய பாசம் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்று சொல்லி சொன்னால் அவர் இருக்கும் பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்பதை நாங்கள் நினைக்க மறந்து விடுகின்றோம். ஆகவே அன்பானவர்களே, வயோதிபத்திலே உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் உங்களையும் பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெற்றோர்களை அன்பாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.